ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட்டாக நல்லா 65 மாதிரி மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம இன்னைக்கு கொண்டக்கடலையை வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க. இதில் வெள்ளை கொண்டக்கடலையை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 6 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம கையை வச்சு நசுக்கினா நல்லா சாஃப்டாக மசியணும், ரொம்ப கொல கொலன்னு இருக்க வேண்டாம். 6 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கறி மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே கார்ன்ஃப்ளவர் பைண்டிங்காக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் மசாலா மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்க்குறா போல் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் எல்லாமே இருக்கிற பொருள் தான். எடுத்து போட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஈரப்பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். உங்களுக்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலா பவுடர் அந்த கொண்டக்கடலையில் நல்லா ஒட்டி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட கூடவோ குறைவோ சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருங்க. இப்போது ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்பூனில் எடுத்து போட்டு அப்படியே உதுத்து விட்டுருங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு பக்கோடா மாதிரி ஒன்றொன்னா ஒட்டிக்கின்னு இருக்கும். நீங்கள் போடும்போதே ஸ்பூனை வச்சு லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா தனித்தனியாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதில் நல்ல வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள், பார்க்கும் போதே கலரும் அவ்வளோ அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொண்டக்கடலையில் செஞ்சிங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைமில் நல்லா சுட 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 இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப எஃபெக்ட் போட்டு தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. சிம்பிளாகவும் நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.